ஆகவே இது ஏதோ மீண்டும் ஒரு எமர்ஜென்சி வந்தது போல இருந்து கொண்டிருக்கின்றது. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய நாட்கள் மிக அருகில வந்துவிட்டது. மக்கள் தூக்கி எறியக்கூடிய காலம் வெகு விரைவில் வந்திருக்கிறது. இந்த மேடையின் மூலம் சொல்லிக் கொள்கிறேன். இது ஜனநாயகமா? இதுதான் தமிழ் கலாச்சாரமா? இதுதான் தமிழர்கள் கலாச்சாரமா? நான் உங்களை பார்த்து கேட்க ஆசைப்படுகின்றேன். Friends, that is why the Bharatiya Janata Party decided for N Man and N Makkal, the yatra which is being led by Annamalai and the Bharatiya Janata Party. Friends, it is the 200th constituency. It started on 28th of July. Annamalai has visited every constituency, has completed 199 constituencies, and this is the 200th constituency, and within few weeks, that is by 25th of February, not even few weeks, only 10 days, more than 10-15 days, that he will be completing all 234 constituencies. அதற்காகத்தான் மக்களே, இங்கே இந்த எண்மண் நெண்மக்கள் என்ற மிகப்பெரிய ஒரு யாத்திரை தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தலைவர் திரு அண்ணாமலை தலைமையில் இந்த யாத்திரை கொண்டு வந்திருக்கின்றோம். தமிழகம் முழுவதும் கடந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி துவக்கப்பட்ட இந்த பயணமானது இன்றைக்கு 200வது சட்டமன்ற தொகுதியாக இங்கே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களிலே 234 சட்டமன்ற தொகுதியும் நிச்சயம் பூர்த்தி செய்யும் என்பதை இதன் மூலமாக உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். When we say N Man and Makkal, we really mean it. My soil and my people, my Tamil Nadu which has to grow. Friends, I would also like to share with you how Pradhan Mantri Modi ji, Prime Minister Modi ji has brought development to the nation and also to Tamil Nadu. When I say so, I mean it. Ek Bharat, Shresth Bharat. One India and Shresth India, that we have to understand. And he has given us transparency in the administration, people-centric administration, and accountable administration. He has changed the political culture of the country, political culture. At one point of time, these corrupt leaders, they were unaccountable. But now, one has to be accountable. One has to give answer to the people. If they do not give answer to the people, people will throw them out. This is the situation which has come. ஆகவே இந்த எண்மண் நெண்மக்கள் என்கின்ற வார்த்தை ஏதோ வாயில் சாதாரணமாக சொல்லுகிற வார்த்தை, அது அடிமனதிலிருந்து நாங்கள் சொல்லுகின்ற எண்மண், எனது மக்கள், எனது மண் என்று மனதின் ஆழ் மனதிலிருந்து வருகின்ற வார்த்தை. அது மட்டுமல்ல பெரியவர்களே, சமீபத்தில் மோடி அவர்கள் இந்த ஆட்சிக்கு வந்தது முதலே ஒரே பாரதம், உண்மையான பாரதம், ஒரு நல்ல வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற முழக்கத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றார். அதே போல ஆட்சிக்கு வந்ததுல ஊழலற்ற ஒரு அரசாங்கம், வெளிப்படையான ஒரு அரசாங்கம், மக்களுக்கான ஒரு அரசாங்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். இனிமேல் இந்த நாட்டில் யாரெல்லாம் ஊழல் செய்தார்களோ அந்த ஊழல்வாதிகளை ஒரு நாளும் விட்டு வைக்க மாட்டோம் என்று மக்கள் தூக்கி எறியக்கூடிய காலம் வெகு அருகிலே வந்துவிட்டது மாத்திரம் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். There is a request that I should also speak in Hindi. देखो, आपको जानकर आश्चर्य होगा, 2014 के पहले भारत की अर्थव्यवस्था को, इकोनॉमी को फ्रेजाइल 5 में गिना जाता था. फ्रेजाइल 5 में आपको जानकर खुशी होगी कि मोदी जी के नेतृत्व में जब दुनिया की अर्थनीति डगमगा रही है तो फ्रेजाइल 5 से निकल करके टॉप 5 में भारत आ गया है. ये भी हमको ध्यान में रखना चाहिए. आपको जानकर के खुशी होगी कि हमने उस ब्रिटेन को, जिसने हमको 200 साल राज किया, उस ब्रिटेन को पिछाड़कर हम 5वीं नंबर की अर्थव्यवस्था बन गए. और इस बार तमिलनाडु से भी कमल खिला देना. 2027 में भारत
मोदी जी के नेतृत्व में तीसरे नंबर की अर्थव्यवस्था बन जाएगा। பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தற்போது தங்கசாலையில் நடைபெற்று வரக்கூடிய பொதுக்கூட்டத்தில் உரையாற்றி வந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். தமிழ்நாட்டினுடைய வருகை, இன்றைய ஜே.பி. நட்டாவினுடைய வருகை பாஜகவினுடைய கூட்டணி கணக்கில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா, கூட்டணி கணக்கு பலிக்குமா என்பது குறித்த இன்றைய சொல்லதிகாரம் அமர்வில் நாம் இது குறித்து தான் உரையாட இருக்கிறோம்.